Dear students, welcome to online class with Hema. 10th Max 7 chapter mensuration, page number 277, activity 2. Take a sphere of radius r. Sphere na ஒரு round shape la, okay va. So take a cylinder whose base diameter and height are equal to the diameter of the sphere. ஒரு சிலிண்டரும் எடுத்துக்க சொல்கிறாங்க. போத் பால் மாதிரி இருக்கும் ஸ்பியர்னா, சிலிண்டர் எடுத்துக்கிறோம் whose base diameter height are equal to the diameter of the ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். நான் ரோல் த்ரெட் அரவுண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் அந்த சிலிண்டர். ஒரு த்ரெட்டை எடுத்து ஸ்பியரை ஒரு ரவுண்டு கட்டிட்டு மேற்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியானா, ஸோ அந்த சிலிண்டர் வித்தவுட் ஓவர்லாப்பிங் மேலே அழகாக கட்டிட்டு ஒரு ரொம்ப இதுவாக இல்லாமல் லீவிங் ஸ்பேஸ் பிட்வீன் த த்ரெட்ஸ் இருக்க மாதிரி. அப்புறம் அந்த கட்டின நூல், ஸ்பியரை கட்டின நூல் த்ரெட்டையும் அண்ட் தென் சிலிண்டர் கட்டின த்ரெட்டையும் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் த லென்த் ஆஃப் 2 threads இன் போத் த கேசஸ். யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஃபைண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ், டேக் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ அப்போ என்ன, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் என்ன, ஸ்பியர் ரேடியஸ் சொல்யூஷன். ஓகே, ஸ்பியர் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸ்பியர் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர். நெக்ஸ்ட் என்னென்னா, செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, டேக் அ சிலிண்டர் ஹூஸ் பேஸ் டயாமீட்டர் அண்ட் ஹைட் ஆர் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். அப்போ என்ன, சிலிண்டர் ரேடியஸ் என்ன, சிலிண்டர் ரேடியஸ் என்ன, எப்போவுமே சிலிண்டர் ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, ஆர். அப்போ இது ஹைட் என்னென்னா, ஹைட் ஈக்குவல் டு 2r. எப்படி 2rனா, டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 277லேயே இங்கே பாருங்கள், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வில் பி த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். டயாமீட்டர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் என்ன, ஆர்ன்னு போட்டோம். டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர்னா 2r. டயாமீட்டர்னா என்ன, டபுள் ஆஃப் த ரேடியஸ். அப்போது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வில் பி த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹூஸ் பேஸ் டயாமீட்டர் அண்ட் ஹைட் ஆர் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் என்ன, 2r. ஓகேவா. ஸோ அப்போ சிலிண்டர் ரேடியஸ் ஆர்னா ஹைட் வந்து 2r. பிகாஸ் வில் பி ஈக்குவல் டு த, உங்களுக்கு இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 277லேயே இருக்குது, be equal to the diameter of the sphere, so 2r. Now roll thread around the surface area of the sphere and the cylinder without overlapping and leaving space between the threads. So ரெண்டுத்தையுமே வந்து நம்ம த்ரெட்டை வந்து சுற்றி ஸ்பியரையும் சிலிண்டரையும் கட்டிடுறோம். ஓகே, அப்போ என்ன எழுதணும்னா, தேர்ட் பாயிண்ட்டு, ஓகே, ரோலிங் த த்ரெட். ஓகே, ரோலிங் வித் எ த்ரெட், with the thread on both of them, that is cylinder and sphere. Okay, cylinder and sphere. Okay, next fourth one என்ன கேட்டிருக்கா, now compare the length of the 2 threads in both the cases. அப்போது இது என்ன அப்போது நம்ம ஈக்குவல் டயாமீட்டரில் தான் எடுக்கிறோம். ஹூஸ் பேஸ் டயாமீட்டர் அண்ட் ஹைட்டு எல்லாமே ஈக்குவலாக எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்னா, ஃபோர்த் ஒன்று, த லென்த் ஆஃப் த த்ரெட்ஸ் ஆர் ஈக்குவல். மெஷர் பண்ணும்போது என்ன வரும்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா டயாமீட்டர், ரேடியஸ் எல்லாமே ஸ்பியருக்கு இருக்கிறது தான் சிலிண்டருக்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ த லென்த் ஆஃப் த த்ரெட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ என்ன, ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஃபைண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். இதே தான் அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி. இது இன்சைடில் வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா, சிலிண்டரில் ஸ்பியர் வைக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஸோ 2πr, ஹெச் பிளேஸில் 2r சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2πr into 2r. ஸோ வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், 4πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன. ஸோ என்ன பண்ணாலும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் 4πr ஸ்கொயர் தான். ஸோ ஃபிஃப்த் ஒன் போட்டுக்கோங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஓகே, கர்வ்ட் சர்ஃபேஸ், ஓகேவா, ஏரியா ஆஃப் த சிலிண்டர்.
ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்ன நம்மளுக்கு 2 pi RH தெரியும். ஸோ ஈக்குவல் டு 2 pi r இன்ட்டு ஹெச் ப்ளஸில் என்ன 2r பிகாஸ் ஹெச் ஈக்குவல் டு 2r போட்டிருக்கோம்ல 2r ஈக்குவல் டு ஹெச். ஸோ 2 pi ஈக்குவல் டு 4 pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ த சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணாலும் என்ன வரும், நான் கம்பேர் த லென்த் ஆஃப் த 2 threads இன் போத் த கேசஸ்னால் ரெண்டுத்தையுமே நம்ம மெஷர் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா தான் மேலே இருக்க போர்ஷன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் பண்ணும்போது அதே மாதிரி சிலிண்டருடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன 2 pi RH. ஸோ 2 pi RH ஹெச் பிளேஸில் 2r போடுறோம் ஈக்குவல் டு 4 pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.